சினிமாவை பற்றி எம்பிக்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை, பேசியிருக்காங்க. பட் காங்கிரஸும் விஜயும் சேர்வதற்கான வாய்ப்புகள் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. விஜய் 70 சீட்டு வரைக்கும் கொடுக்கறதாக இருக்கிறார் என்றும், கேரளாவில் 5 முதல் 10 சீட்டு விஜய்க்கு கொடுத்துட்டு பாண்டிச்சேரியிலும் அதே மாதிரி 5லேருந்து 7 சீட்டு கொடுத்து நிற்கலாம் என்பதாகவும் பேச்சுக்கள் பேசிக்கொண்டிருக்கிறது. இதில் கடைசியாக முடிவெடுக்க வேண்டிய ஒரே நபர் ராகுல் காந்தி. அவர் என்ன பண்ணுவார்? இவர் இதே மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்கள் அவருடைய அலுவலகத்தோட வார வாரம் கான்டாக்ட்லேயும் தேவைப்பட்டால் ஃபோனில் பேசுறதும் செய்யக்கூடியவர். ஸோ இந்த 3 பேர் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி இருக்காது, இருந்தாலும் இது வேணும், அதிகார பகிர்வு வேணும் அப்படின்னும் அதை உறுதி செய்து சொல்லியிருக்கார். 38 மாவட்டங்கள்லையும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவர் பலவிதமான காட்சிகள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நோக்கி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கேரக்டர் பேரே சுருக்கினா தாவேக்கான்னு வரா மாதிரி இருக்குது. அது தவிர அவருடைய கட்சி கொடி சிம்பல், யானை சிம்பல்கள் பல இடத்துல வருது. அதை தாண்டி எம்ஜிஆருடைய திமுக எங்கேயாவது திமுக கலர் வச்சிருக்காரா கெட்டவர்கள் என்ன இல்லை. இது சார் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த காங்கிரஸ் இந்த உறவு தாவேக்கா கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத போன முறை வெறும் 23 சீட்டை வாங்கி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக அதிக சீட்டு வாங்கிறதுக்காக செய்யப்படுகிறது என்றும், இன்னொரு பக்கம் தாவேக்காவோட சேர்வதற்கான முடிவு செஞ்சுட்டாங்கன்னும். பிரச்சனை திரு ராகுல் காந்தி எந்த முடிவையும் சரியாக எடுக்க மாட்டார். விஜய் கடைசியாக இந்த பட ப்ராப்ளம் முடிஞ்சு 20ஆம் தேதிக்குள்ளே ராகுல் காந்தி எஸ் சொல்லலைன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு அல்டிமேட்டம் கொடுத்ததாக நேற்றுக்கு ஒரு செய்தி ஓடுகிறது. 20ஆம் தேதிக்குள்ளே ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி வரல அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்காங்க. புதிய தேதி இன்னும் அறிவிக்கப்படலை. சென்சாருக்கு உண்டான வேலைகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ரசிகர்களாக இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த படம் தள்ளி போனதின் தொடர்பா காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இருவரும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. விஜயனுடைய திரைப்படத்திற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கண்டனம் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கு. பின்னணியில் என்ன கதை ஓடிட்டு இருக்கு? சினிமாவை பற்றி எம்பிக்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை, பேசியிருக்காங்க. பட் காங்கிரஸும் விஜயும் சேர்வதற்கான வாய்ப்புகள் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. இன்னைக்கு கூட தமிழ் ஹிந்துவில் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்க்கு தமிழ் மக்களிடம் பெருத்த ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ கிட்டத்தட்ட விஜய் 70 சீட்டு வரைக்கும் கொடுக்கறதாக இருக்கிறார் என்றும், கேரளாவில் 5 முதல் 10 சீட்டு விஜய்க்கு கொடுத்துட்டு பாண்டிச்சேரியிலும் அதே மாதிரி 5லேருந்து 7 சீட்டு கொடுத்து நிற்கலாம் என்பதாகவும் பேச்சுக்கள் பேசிக்கொண்டிருக்கிறது. இதில் கடைசியாக முடிவெடுக்க வேண்டிய ஒரே நபர் ராகுல் காந்தி. அவர் என்ன பண்ணுவார்? அவரே தான் பீகாரில் கெடுத்து விட்டது. அவர் ஒழுங்காக இருந்திருந்தால் கூட்டணி கொஞ்சம் சீட்டை குறைச்சிருந்து இவர் தான் முதலமைச்சர் என்று அறிவித்து, கடைசி வரைக்கும் அவர் அறிவிக்கல. அவர் கட்சி சார்பாக ராஜஸ்தான் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் போய் இப்போ அசோக் கெலட் தான் போய் சொன்னார். இவர் தெளிவாக இவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு இவரை சொல்லவே இல்லை. ஸோ அங்கே போன முறை 70 சீட்டில் நின்று 18 சீட்டில் ஜெயித்தாங்க. இந்த முறை 50 வாங்கிக்காங்கன்னா இல்லை முடியாதுன்னு கடைசியில் 61 நின்றுட்டு திருப்பி 11 சீட்டில் ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட்னு போய் கடைசியில் 5 சீட் தான் ஜெயித்தாங்க. ஸோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இப்போ அந்த கூட்டணியை உடைச்சிட்டு உத்தவ் தாக்கரே தன்னுடைய சித்தப்பா மகனான ராஜ் தாக்கரேவோட சேர்ந்துட்டு இண்டி கூட்டணியை உடைச்சாச்சு. ஸோ இண்டி கூட்டணிங்கிறது மற்ற இடத்த எங்கேயுமே இல்லாதப்ப தமிழ்நாட்டில் மாத்திரம் என்னத்துக்கு? இது என்ன பெரிய லாபம்? ஸோ இங்கு வேற விஜயோடு சென்றால் இந்த கேரளா நிச்சயமாக உறுதியாகும். இந்த போன முறையே கேரளா இவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது ஒரு மைரேலியில் போச்சு, திருப்பியும் போச்சுன்னா பெரிய கஷ்டம்னு ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ராகுல் காந்திக்கு இன்னும் இரு மனது, கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இந்த தொடர்பு போகுது. ஆனால் அதே நேரத்தில் இவங்க பேசுகிற பல விஷயங்கள், திரு உதயநிதி பேசின சனாதனமாக இருக்கட்டும், வடக்கன்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் பேசினதாக இருக்கட்டும், கடைசியில் திருப்பரங்குன்றத்தில் 150 எம்பிகிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தது நேற்றுக்கு வந்த தீர்ப்பிற்கு பிறகு
கிட்டத்தட்ட திமுக இந்தியா முழுக்க தங்களுக்கு தோல்வி இருக்குது. இங்கே ஒரு 9 MP 2 எலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் இது அடுத்த முறை வரும்னு சொல்ல முடியாது. அதை விட இந்த முறை விஜய்கிட்ட ஜெயிக்க ட்ரை பண்ணி 10 MLA வந்தால் கூட பரவாயில்ல என்ற நோக்கில் போகுது. இப்போ நீங்கள் கேட்ட ஜனநாயகனுக்கு வந்தால் சார், அந்த படத்தில் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்க்கணும். ஒன்றே ஒன்று, என்னுடைய சில நண்பர்கள் சென்சார் போர்டில் இருந்திருக்காங்க. சென்சாரில் ஒரு படத்தை 8லேருந்து 10 பேரோ இன்னும் பார்க்கணும். ஆனால் சென்சார் போர்டில் 60 பேர் மெம்பராக இருப்பாங்க. யார் எதுவும் சொல்லாமல் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு. படம் பார்த்தா 1000 ரூபாயா 1500 ரூபா. ஸோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் கட்டு சொல்ல மாட்டாங்க. எந்த படத்தை யார் பார்ப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கடைசி நிமிஷம் 2 நாளில் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பட் இந்த படத்தில் அவர் பலவிதமான காட்சிகள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நோக்கி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கேரக்டர் பேரே சுருக்கினா தாவேக்கான்னு வரா மாதிரி இருக்குது. அது தவிர அவருடைய கட்சி கொடி சிம்பல், யானை சிம்பல்கள் பல இடத்துல வருது. அதை தாண்டி எம்ஜிஆருடைய இது திமுக, எங்கேயாவது திமுக கலரை வச்சிருக்காரா கெட்டவர்கள்? ஏன்னா சமீபத்தில் அவதார் 3ல் அந்த வில்லனுடைய தொப்பி கிப்பியில் கருப்பு சிவப்பு இருந்துச்சு. ஸோ அதையே கிண்டல் பண்ணி நிறைய ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தா மற்றவங்க அப்ஜெக்ட் பண்ண முடியும். அறிவாலயம் அவதார் வரைக்கும் போயிடுச்சா? போயிடுச்சு. அது வேணா உங்களுக்கு அதை அனுப்புகிறேன் நான். ஸோ அதனால கெட்டவர்கள் என்றாலே கருப்பு சிவப்பு கொடிங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு. காங்கிரஸும் அதுக்கு தான் பயப்படுது. இனிமேலும் இந்த பாவச்சுமையை தூக்கி கொண்டு செல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பிரச்சனை இந்த படத்தில் 2-3 சொல்கிறாங்க. ஒன்று, இது அப்படியே தெலுங்கு பட காப்பி. இன்னொன்று, எம்ஜிஆர் படத்துலேருந்து சில சீன்களை, எங்கள் வீட்டு பிள்ளையிலேருந்து சில சீன்களை எடுத்திருக்காங்கங்கிறாங்க. இதை விட முக்கியமாக 3வது ஒன்று சொல்கிறாங்க. இராணுவ ஜெனரல் ஒருவருடைய எம்பலத்தை போட்டிருக்காங்க. அதுக்கு ரைட்டிங்கில் கிளியரன்ஸ் வாங்கணும். அது உடனடியாக. இதை தாண்டி முதல்ல 64 கட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் பெரும்பாலான இதை பண்ணிங்கன்னா யூஏ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க அதில் எல்லாத்தையும் பண்ணாமல் சிலவற்றை இப்போ மாத்திரம் நீக்கிட்டு சிலதில் சின்ன சேஞ்ச் பண்ணி திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குன்னாங்க. இப்போ அதுக்கு பதிலாக ரெவ்யூ கமிட்டிக்கு போகலான்னு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க போல் இருக்கு. ரெவ்யூ கமிட்டி பார்க்கணுன்னா 4 வாரம் ஆகும். ஏன்னா எல்லாம் இந்த இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பொங்கல் ரிலீஸை ஏற்கனவே டைம் போட்டிருப்பாங்க. அதனால 4 வாரம் வேணும்னு கேட்டவுடனே நேற்றைக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு சென்னையைச் சேர்ந்த சதீஷ் பராசரன் வந்தாலே 25-50 லட்சம் வாங்குறவர் விஜய் சார்பாக வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணக்கு இன்னைக்கு கூட நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வழி செய்யப்பட்டாலும் செய்யப்படலாம். ஜனவரி 9க்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு நேற்றுக்கு நான் சொன்னேன் 90%, இன்னைக்கு 25%. இன்னைக்கு கூட எப்படி சார் ஒரு நாளில் எடிட்டிங் வேலைகளும் ஏதாவது ட்ரிம் பண்ண சொன்னாங்கன்னா அதை தூக்கிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு பல வேலைகள் இருக்குது. இன்னைக்கு டெக்னாலஜியில் எல்லாமே எளிதாக பண்ண முடியும். பட் இன்னொன்று, இந்த படம் 9ஆம் தேதி, ஏற்கனவே 12ஆம் தேதின்னு சொன்ன பராசக்தி 10க்குன்னு மாற்றினாங்க. ஸோ இதை நோக்கி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டவுட் இருக்குது. 2 பேருமே 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த கான்ட்ரவர்சி அந்த படத்துக்கு ஒரு பில்டப் கிடைக்குமான்னு 2 பேருமே இப்படி கடைசி நிமிஷத்தில் இந்த வழக்கை போட்டிருக்காங்களா? ஓகே, இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி படம் ரிலீஸ்னு பராசக்தி சொல்லியிருக்காங்க. அதுக்குமே என்ன சென்சார் சர்டிஃபிகேட் வரல. இன்னைக்கு தான் சென்சார் கிடைக்க போறதா சொல்லியிருக்காங்க. நடுவில் ஒரு நாள் இருக்கு, 9ஆம் தேதி பராசக்திக்கு ஒரு நாள் வந்து இருக்கு. ஸோ பராசக்திக்கு கூட ஓரளவு கொஞ்சம் ஒரு கேரண்டி கொடுக்கலாம். ஜனநாயகனுக்கு எந்த விதமான ஒரு டைமும் எதுவுமே இல்லை சார். இன்னைக்கு ஸ்டுடியோவுடைய கெப்பாசிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். டிஜிட்டலில் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இன்னும் சொல்ல போனால் அதை பண்ணி கூட 2-3 இந்த கட்டு இந்த மாற்றி ஏற்கனவே 2 பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு 20 ஆப்ஷன்ஸை போட்டு ஆல்ரெடி கட் பண்ணியே கூட வச்சுருப்பாங்க. இதை கட் பண்ணால் என்ன ஆகும், இதை இப்படி ஜாயின் பண்ணின்னு ஏற்கனவே வச்சிடலாம். அங்கே கோர்ட்டில் ஒன்று கிளியரன்ஸ் வந்து சென்சார் போர்டு ஓகேன்னு சொன்னால் இன்னும் 100க்கு 25% பண்ணலாம். ஒன்று புக்கிங் எல்லாம் இருக்குன்னு சொன்னா முதல் நாள் வர புக்கிங் எல்லாம் பெரும்பாலும் ரசிகர்கள் அது பண்ண முடியும். பட் என்னுடைய இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ 9ஆம் தேதி இதை அனௌன்ஸ் பண்ணி இதை கடைசி நிமிஷத்தில், ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரமோஷன் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண படத்துக்கு எல்லா சேனல்லையும் போய் உட்காந்து பேசி ஏதாவது பண்ணுவாங்க. திரு கமலஹாசன் போன்றவர்கள், சிம்பு போன்றவர்கள் லிப் டு லிப் இல்லாட்டி பீப் சாங்குன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கான்ஸ்பிரசியும் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் விஜய் பெரிய அளவில் சேனல்ஸில் போய் உட்காந்து பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு 9ஆம் தேதின்னு அனௌன்ஸ் பண்ணி இப்படி ஒரு டெக்னிக் பண்ணாரான்னே ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. பட் இதில் பிஜேபி உள்ள பூந்து பண்ணியிருக்குமாங்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டபிள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வருது. அதில் சென்சார் போர்டுங்கிறது நான் தான் சொல்லிட்டேன், பெரும்பாலும் ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் மட்டுமே தான் இருப்பார்கள். பட் அதில் ஒன்றுமே பெரிய பணம் கிடையாது. நீங்கள் வந்து போகிறதுக்கு ஆட்டோ டாக்ஸி சார்ஜ்
சார்ஜை போட்டிங்கன்னா வெறும் 1000 ரூபா தான் கையில் வரும். ஸோ நான் எல்லா படமும் ஓகேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு அடுத்த படம் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால பெரும்பாலும் குறைக்க மாட்டாங்க. யாராவது நிறைய கட்டு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கூப்பிட வேண்டாம்னு அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு இவ்வளோ படம் கிளியர் பண்ணும் அப்படிங்கிற இது இருக்கும். பட் இந்த படத்தில் இவர் அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே அவர் வைத்திருக்கிறது பெரும்பாலும் ஒரு அரசியலை நோக்கி கிட்டத்தட்ட இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறார். நீங்கள் சொன்ன அதே போல் பராசக்தியும் அதே மாதிரி தான். இதை என்னமோ 1966 65 66 அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறாங்க. சரி, இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்றைக்கி எடுபடுமா? ஏன்னா சர்க்கரை பொங்கல் பொலிட்டிக்கல் பொங்கல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். பொங்கல் முதல்ல பண்ண சார். படம் வந்து சாதாரணமாக வெள்ளி சனி ஞாயிறுக்கு சனி ஞாயிறு கூட்டம் வரணும், வெள்ளிக்கிழமையே ரசிகர்கள் வந்துருவாங்கன்னு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய படம் வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் 13 போகி, 14 பொங்கல், 15 மாட்டு பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் உழவர் தினம்னு 4 நாள் லீவ் உண்டு. ஸோ அதுக்கு 2 நாள் முன்னாடி 12ஆம் தேதி தான் இது கரெக்டான இதுவாக சொல்ல முடியும். இப்போ 9, 10லேயே யாராவது பார்த்துட்டாங்கன்னா 13, 14, 15 ஃபேமிலிஸ் வருவாங்க. இல்லை அதெல்லாம் நான் தான் பொங்கல் அன்றைக்கி எத்தனை ஃபேமிலி வீட்டை விட்டு வெளில வருவாங்களாம் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த நாள் வரலாம். ஸோ இது வந்து இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ஏன்னா இந்த வழக்கை இன்னும் 4 நாள் முன்னாடியே போட்டிருக்கலாம். ஏன்னா போன மாதம் 19ஆம் தேதி கொடுத்தாங்க, 22ஆம் தேதி கட் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க சொன்ன கட்டில் ஒரு 20 கட்டையும் சில சேஞ்சையும் பண்ணி கொடுத்துட்டோம். யூஏ வரும்னு சொன்னாங்க அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. போன மாதம் 22ஆம் தேதி கொடுத்தது, நம்ம இன்றைக்கி தேதி 8ஆம் தேதியில் இருக்கிறோம். ஸோ இத்தனை நாள் வச்சுட்டு நேற்று தான் கேஸ் வரா மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு அது மூத்த வழக்கறிஞரை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா இது ப்ரமோஷனுக்கு ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணுறாங்களான்னு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. நேற்றுக்கு நீதிபதியும் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் என்னன்னு நடுவில் ஒரு முறை கேள்வி கேட்டார்னு செய்திகள் வருகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டுமே 10லேருந்து 12 வந்தால் கூட 7 நாள் 12லேருந்து 16, 17 வரைக்கும் லீவ் இருக்குது. ஸோ இது வந்து வேற வழியே இல்லாமல் இது ஒரு கேம்பெயின் டெக்னிக்காக யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்க வேண்டியிருக்கு. பட் இன்றைக்கி இதெல்லாம் எடுபடுமா? ஏன்னா படம் வந்து நீங்கள் ஒரு ரிலீஸ் பண்ணி இன்டர்வியூக்குள்ளே, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இங்கே 10 மணிக்கு 12 மணிக்கு ஷோ, மலேசியா சிங்கப்பூரில் காலையில் 5 ஹவர்ஸ் முன்னாடி வருது. அங்கேருந்து இன்டர்வலில் போய் மச்சி போய் மாட்டிக்காத அப்படின்னு கங்குவா ரெட்ரோவில் போட்டதில் மிகப்பெரிய பட்ஜெட் படங்களும் அடி வாங்குச்சு. அதனால தங்கலானும் நல்ல படம் தான், டெக்னிக்கலாக பார்த்தா நல்ல படம். அதில் ரஞ்சித் சில தவறுகள் செஞ்சுருந்தாலும் படம் அடிப்படையில் நல்ல படம் தான். ஆனால் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் என்ன ப்ரோமோ பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்த உடனே ரிவ்யூ பார்த்து அடிபடுற வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசியாக வந்த இட்லி கடையும் அவங்க படம் பெருசாக ஓடலை. அதனால இன்னொரு சைடில் இன்னொன்று ஓடுது. உதயநிதி அவர்கள் இந்த படத்தில் ஏதாவது ஒரு ரகலை செய்யணும் பண்ணி கரூர் மாதிரி ஏதோ ஒரு கேம்பெயின், புஷ்பா படத்தில் வந்து நமக்கு இது ஆச்சு, ஒரு இது நடந்து 2 கோடி என்னமோ கொடுத்தார் இவர்னு வந்து இன்னும் அந்த வழக்கு வந்திருக்கு. அதில் அவர் 13வது அக்யூஸ்டாக இவரை பிரபாஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே சார், இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக்கிங் நியூஸ் நான் அதை படித்து காமிக்கிறேன். ரைட்டு. தேர்தல் கூட்டணிக்கும் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு தெரிவித்து பதிவிட்டதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அரசியல் ஆதாயங்களுக்காக மத்திய அரசு தனது அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல நியூஸ் சேனல் பேரை மென்ஷன் பண்ணி தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தொலைபேசி வாயிலாக பேட்டி கொடுத்துருக்கார். இல்லை இது சார் பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த காங்கிரஸ் இந்த உறவு தாவேக்கா கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத, அதாவது சோடங்கர்லாம் மீறி போனால் 15 நாளைக்கு ஒரு தடவை கூட ராகுல் காந்தியை பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாடு இன்சார்ஜின்னு பேர். தமிழ்நாடை என்னைக்கு எடுக்கிறாங்களோ அப்போ தான் கேட்டு பேசுவாங்க. ஆனால் ராகுல் காந்தியோடு தினசரி பேசக்கூடியவர்கள் ஜெயராம் ரமேஷ், கேசி வேணுகோபால் போன்றவர்கள் வாரத்துக்கு 2-3 தடவை நேரில் சந்திப்பதும் 2-3 தடவை ஃபோனில் பேசுபவரும் இவர் வருவார், நம்ம மல்லி இல்லை இவர் நம்ம தாவேக்கா விஜயோடு சந்தித்து கொண்டிருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி வருவார். இவர் இதே மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்கள் அவருடைய அலுவலகத்தோட இந்த வாரம் கான்டாக்ட்லேயும் தேவைப்பட்டால் ஃபோனில் பேசுகிறதும் செய்யக்கூடியவர். ஸோ இந்த 3 பேர் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி இருக்காது, இருந்தாலும் இது வேணும், அதிகார பகிர்வு வேணும். ஏன்னா சோடங்கரும் முந்தா நேற்றுக்கு தமிழ் ஹிந்துவுக்கு கொடுத்த பேட்டியில் எங்களுக்கும் அமைச்சர் பதவி வேணும், யார் வேண்டான்னு சொல்லுவாங்க, நாங்கள் 68லேருந்து பதவியில் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னும் அதை உறுதி செய்து சொல்லியிருக்கார். 38 மாவட்டங்கள்லேயும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன முறை இவர்
அப்புறம் 23 சீட்டை வாங்கி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக அதிக சீட்டு வாங்கிறதுக்காக செய்யப்படுகிறது என்றும், இன்னொரு பக்கம் தாவேகாவோட சேர்வதற்கான முடிவு செஞ்சிட்டாங்கன்னும் சொல்லப்படுகிறது. பிரச்சனை திரு ராகுல் காந்தி எந்த முடிவையும் சரியாக எடுக்க மாட்டார். விஜய் கடைசியாக இந்த பட ப்ராப்ளம் முடிஞ்சு 20ஆம் தேதிக்குள்ள ராகுல் காந்தி எஸ் சொல்லலைன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு அல்டிமேட்டம் கொடுத்ததாக நேற்றுக்கு ஒரு செய்தி ஓடுகிறது. 20ஆம் தேதிக்குள்ள காங்கிரஸ் என்னோடு வருகிறது, இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் கூட்டணி இல்லைன்னு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வருது. சார் பிரச்சனை இதெல்லாம் இல்லை. இன்னொன்று இவர் என்ன சொல்லியிருக்காரு, மத்திய அரசு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. அவரு தெளிவாக சொன்னது என்னன்னா அதிகாரங்களை இல்லை ஓகே, கருத்து அல்டிமேட்லி கருத்து சுதந்திரத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அரசியல் ஆதாயங்களுக்காக மத்திய அரசு தனது அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சார் இதே கேரளால 2018 ஒரு இது ஸ்கூல்ல ஹிஜாப் போடக்கூடாதுங்கிற வழக்கு வந்த பொழுது தீர்ப்பு வந்துருச்சு. ஸ்கூலில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் தான் போடணும்னு அந்த தீர்ப்பு வந்த உடனே கேரளா முஸ்லீம் சொசைட்டின்னு 150 ஸ்கூல்கள் காலேஜ் நடத்துகிறவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் 2022 கர்நாடகா தேர்தலுக்கு முன்னாடி அங்கே கலாட்டா பண்ணாங்க. திருப்பி ஒரு 2 மாதம் முன்னாடி கேரளாவில் திருப்பி ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் வர இப்போ போட்டு வரலான்னு பண்ணியிருக்காங்க. 4 நாள் முன்னாடி கேரளாவில் கொச்சி முசிறி பினாலேன்னு வருஷம் நடக்கும். அந்த இதில் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனில் வச்ச ஒரு படத்தை நீக்கணும் அப்படின்னு, அது ஆக்சுவலாக மாதாஹரின்னு ஒருவருடைய படத்தை இயேசுவோட லிங்க் பண்ணிக்கிட்டு சர்ச் எதிர்க்க தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. அந்த படத்தில் அவர் அந்த எம்ஜிஆர் படத்துடைய பர்மிஷன் வாங்கணும், என்ஓசி வாங்கணும்னா, அந்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை ப்ரொடியூசர்கிட்ட வாங்கணும்னா அது வாங்கி ஆகணும். இராணுவத்திட்டேருந்து வாங்கணும்னா ஏற்கனவே அமரன் படத்திற்கு யூஸ் பண்ணுற அமரனில் 1க்கு மேற்பட்ட இடங்களில் இராணுவ மேஜர் சிக்னல்கள் யூஸ் பண்ணது இப்போ அஃபிஷியலாக பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இங்கே பர்மிஷன் வாங்கலைன்னா வாங்கி ஆகணும். அதை தவிர கட்டு இருக்குன்னு சொன்னால், சார் இப்போ படம் வந்ததுக்கப்புறம் தியேட்டரில் கலாட்டாவோ ரகலையோ வரக்கூடாது, வந்துடுச்சுன்னா யாரும் இதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா திமுககாரன் என்ன வேணால் பண்ணலாம். கரூரில் இப்பொழுது 12ஆம் தேதி இவர் விஜயை சம்மன் பண்ணியிருக்காங்க. விஜய் பார்த்த பிறகு பொங்கல் முடிந்த பிறகு மிக நிச்சயமாக செந்தில் பாலாஜி அழைக்கப்பட்டு அவரும் விசாரிக்கப்படுவார். இப்போ இந்த நேரத்தில் இவருடைய படத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறப்ப அதில் ஓப்பனாக சிம்பிள்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக அது மேலே அப்ஜெக்ஷன் இருந்தால் ஆக்ஷன் எடுக்கணும். என்னை பொறுத்தவரை கோர்ட் அல்டிமேட்டம் கொடுத்தால் இன்னும் 125-40% நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 12ஆம் தேதி வரைக்கும் வந்தால் கூட பொங்கலுக்குரிய கலெக்ஷனை எடுக்க முடியும். எனவே இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இவங்க பிளான் பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு. ஓகே, இப்போ பிளான் ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டாச்சு. போட்டாங்க. ஐ மீன் ரிலீஸ் டேட் ஒரிஜினலாகவே 12க்கு பிளான் பண்ணி கேஸை கடைசி நாள் வரைக்கும் இழுத்து இதுக்கு ஒரு ப்ரோமோ கேம்பெயினான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. 9ஆம் தேதி தீர்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கல்ல, ஒருவேளை 9ஆம் தேதி தீர்ப்பு முடிஞ்சோன்னா மத்தியானமே ஷோஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா? இல்லை, இன்னைக்கு ஆன்லைன் புக்கிங் தவிர ரசிகர்களுக்கு தெரிஞ்சு வர்றது கஷ்டம். 10ஆம் தேதி தள்ளி போடலாம். என்ன கேட்டால் இது எல்லாமே ஏதோ திட்டமிட்டு செஞ்ச மாதிரி இருக்கு சார். ஒரு படம் திட்டமிட்டு பண்ணுறா 2 சார், 2 பேருமே பிஸ்னஸ் பீப்புள் தான். இதை தாண்டி விஜயுடைய இன்னொரு கான்ட்ரவர்சியும் ஓடிட்டு இருக்கு. ஒரு படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் ஜிஎஸ்டி மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் போக 37 ரூபா தான் வருது. அந்த 37 ரூபாவில் 70% 75% வரைக்கும் கேட்பாங்க. கோட்டு படத்துக்கு 58 வரைக்கும் கேட்டாங்க. இப்போ நாங்கள் 70க்கு மேலே கொடுக்க மாட்டேன் என்று தியேட்டர் ஓனர் சங்கத்துக்குரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. கேரளாவில் இதே படத்துக்கு 60%க்கு ஒத்துட்டு இருக்காங்களாம். இங்கே 75ன்னு நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் சார்பாக திருப்பூர் சுப்பிரமணியம் பேட்டியும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதாவது தன்னுடைய லாபத்தை சிறிதும் குறைத்து கொள்ளாமல் விஜயும் விஜயுடைய பட ஓனர்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையும் இன்னும் சால்வ் ஆகலை நேற்று நைட்டு வரைக்கும். எனவே இது மக்களை கொள்ளையடிச்சு சுரண்டுறது தான். ஏன்னா ஒரு படத்தில் யார் ஹீரோவாக நடித்தாலும், மம்முட்டி மோகன்லால் நடித்தாலும் 10 கோடிக்கு மேலே அங்கே பெருசாக வாங்குறது இல்லை. இங்கே 100 150ன்னு போகிறது தாண்டிடுச்சு வெளியில் சொல்லப்படுறது. நான் சொல்கிறது எனக்கு கடைசியாக வந்தது 80 100 பெரிதாக தாண்டலை. ஸோ இது அப்படி போயிடுச்சுன்னா இது முழுக்க தமிழ் மக்களிடம் சுரண்டலாக இருக்குது. அதுலேயும் தியேட்டரை மிரட்டி இந்த மாதிரி 80% போன படத்துக்கு வாங்கினாங்கன்னா அதுவும் பெருசாக சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் இல்லை சார். 10 கோடி போட்டு 50 கோடி எடுத்தால் எவ்வளவு லாபம்? 250-300 கோடிக்கு தயாரிச்சுட்டு 350 கோடி எடுத்தால் பெரிய லாபம் கிடையாது. போன வருடம் மொத்தம் 2800 கோடி என்னமோ கலெக்ஷன். டோட்டல் பாலிவுட்டுடைய நஷ்டம் 280 கோடின்னு தமிழ் ஹிந்துவில் போன வாரம் வந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரி கான்ட்ரவர்சி பண்ணால் ஒரு பப்ளிசிட்டி கேம்பெயினானே எனக்கு டவுட்டாக இருக்குது. பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார்.